ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காய் பொரியல் செய்யலாமா? கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டோங்க. கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கோவக்காய் போட்டுக்கோங்க. இந்த கோவக்கு தேவையான மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலரிக்கோங்க. மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு அப்புறம் தட்டு போட்டு ஸ்லோவில் வச்சு மூடி வேகட்டோங்க. அடிக்கடி கலரி நல்லா சோக்கட்டோங்க. சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கலந்துக்கோங்க. கோவைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது சுட சுட ரசம் சாதத்துக்கு தொட்டு கொண்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோவைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது சுட சுட ரசம் சாதத்தில் தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.